Hi friends, welcome back to our channel Ashvi's அலப்பறைகள். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்போட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த டிப். கவர்மெண்ட் பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு. இந்த விஷயம் எங்களுக்கே ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ எங்களை மாதிரி தெரியாமல் இருக்கவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் பால்வாடியில் குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் மந்த்லி 2 kgs to 3 kgs சத்து மாவு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குழந்தைக்கு 6 months இருக்கும்போது குழந்தையோட அப்பா அம்மா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்களும் மந்த்லி இதை வாங்கிக்கலாம். நாங்கள் இதை லாஸ்ட் 1 month யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நீங்கள் கொழுக்கட்டையாகவும் செஞ்சு கொடுக்கலாம், அதே போல் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சும் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இன்றைக்கி ஆஷ்வியோட டே எப்படி போச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஷட் டவுன். ஸோ மார்னிங்கே நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஸோ வீடியோ கிளிப்ஸ் ரொம்ப எடுக்க முடியல, எடுத்த வரைக்கும் போட்டிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆஷ்வி மேடம் மார்னிங் 8 மணிக்கு தான் எந்திரிச்சோன்னே டைரெக்டாக கிச்சன் போயிட்டு அவளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பவும் தூங்க போயிட்டா போல். அப்புறம் லஞ்சுக்கு தான் எந்திரிச்சிருக்கா. லஞ்ச் சாப்பிட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். லஞ்ச் சாப்பிட்டு திரும்பவும் தூங்கிட்டான்னு வீட்டில் சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் எந்திரிச்சோன்னே அம்மனிக்கு கேரட் ஜூஸ் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க ஒய்ஃபு. ஜூஸ் குடித்த டயர்டில் கொஞ்ச நேரம் ஸ்டூலில் உட்கார வச்சு அப்படியே அம்மனிக்கு குடுமையும் போட்டு விட்ருக்காங்க. அதுக்குள்ளே எங்கள் ஏரியாவில் மாம்பழம் வைக்கிற வண்டி வந்திருக்கு போல். ஒரு கூடை நிறையா மேங்காய் வாங்கிட்டு நானே தான் தூக்குவேன்னு வீட்டுக்குள்ளே வரைக்கும் ஒத்த கையால் தூக்கிட்டு வந்திருக்கா. நீங்களே பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்தோடனையும் அடங்காமல் சோஃபாவில் ஏறி விளையாடிட்டு இருந்திருக்கா. அப்புறம் ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு போட்டு விடுன்னு சொல்லி ஒரே அலப்பறை பண்ணியிருக்கா போல். சமாதானம் பண்ணுறக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுன்னு ஒய்ஃப் சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் என்னோடய வண்டி சவுண்ட் கேட்டோடனையும் அம்மனி ஓடி வந்து தூக்குன்னு சொல்லி பக்கத்தில் வந்தா. அப்புறம் தூக்கிட்டு ஒரு உமா வச்சுட்டு அவளையும் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டு அம்மனி திரும்பவும் தூங்கிட்டா. எல்லோரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஆஷ்வியோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் வீடியோ பாருங்கள். அப்புறம் ஆஷ்வியோட இன்ஸ்டா பேஜ்லேயும் ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம்.